ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் டு குவாதேஷ் கிட்ஸ் 2026 VBS. சரி, இந்த வருஷம் நம்மளுக்கு என்ன VBS தீம் சொல்லி கொடுத்தாங்க? ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ஓகே, பர்த் ரைட் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இன்னைக்கு நிறைய நம்ம ப்ரோக்ராம்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பாஸ்ட் ப்ரேயர் பண்ணுவாங்க. நம்ம ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 5 நாளும் வந்துட்டீங்க. இன்னைக்கு டே நம்பர் 6. இன்றைக்கும் இவ்வளோ அமைதியாக பொறுமையாக நீங்கள் உட்காந்துருக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரியா? எனக்கு சந்தோஷம். சரி, ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கண்ணை மூடுறீங்களா? பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குவாதேஷ் கிட்ஸ் VBS ஊழியங்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமை துவக்கம் முதல் முடியும் மட்டும் நீர் முன்னின்று நடத்தும்படி நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருந்து இந்த ப்ரோக்ராம் முழுவதுமையாக எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரும் உடைய சமூகத்தில் பாடி மகிழ நீங்கள் கிருபை செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த 6 நாட்களும் எங்கள் மத்தியில் ஊழியம் செய்த டீச்சர்ஸ்க்காக, வாலண்டியர்ஸ் எல்லாருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வீட்டில் அவங்க பணிவிடை செய்திருக்கிறாங்கப்பா. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீங்கள் நிறைவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். VBS டீம் பிறப்புரிமை. முதல் நாள் இரட்டை கொடி உரிமை. 2வது நாள் உரிமையை அசிட்டை பண்ணினவன். 3வது நாள் உறவும் உரிமையும். 4வது நாள் உறவுக்காக உரிமையை இழந்தவன். 5வது நாள் பகிரப்பட்ட பிறப்புரிமை. நீதிமால் பின்வாங்கி போனானா அவர் ஆத்மா அவர் 10:38. சூப்பர்ப்பா, கை தட்டுங்க எல்லாரும். சூப்பர்ப்பா, கை தட்டுங்க.
சூப்பர் சூப்பர், கை தட்டுங்க. விசுவாசத்தினால் எல்லாம் கூடும். கை தட்டுங்கப்பா. சம்பாதி நன்மை சம்பாதி, சம்பாதி சம்பாதி நன்மை சம்பாதி, சம்பாதி சம்பாதி நன்மை சம்பாதி, சம்பாதி சம்பாதி நன்மை சம்பாதி. அனைத்திய உலக பொருட்களால் நீ நண்பர்களை சம்பாதித்துக் கொள். நித்திய வீட்டிலே உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வாரே. அனித்திய உலக பொருட்களால் நீ நண்பர்களை சம்பாதித்துக் கொள். நீ மரித்தால் நித்திய வீட்டிலே உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வாரே. சம்பாதி சம்பாதி நன்மை சம்பாதி, சம்பாதி சம்பாதி நன்மை சம்பாதி, சம்பாதி சம்பாதி நன்மை சம்பாதி, சம்பாதி சம்பாதி நன்மை சம்பாதி. சோர்ந்து போகாமல் நன்மை செய்திடு, விளக்காக ஒளி வீசிடு. பரலோக வங்கி அதிலே சிறப்பான பங்கை சேர்த்திடு. சோர்ந்து போகாமல் நன்மை செய்திடு, விளக்காக ஒளி வீசிடு. பரலோக வங்கி அதிலே சிறப்பான பங்கை சேர்த்திடு. சம்பாதி சம்பாதி நன்மை சம்பாதி, சம்பாதி சம்பாதி நன்மை சம்பாதி, சம்பாதி சம்பாதி நன்மை சம்பாதி, சம்பாதி சம்பாதி நன்மை சம்பாதி. சிரிப்பாய்கள் சொல்லே நமஸ்து வீதியிலே, வேகமாக ஏறி குதிரை மீதியிலே. சிரிப்பாய்கள் சொல்லே நமஸ்து வீதியிலே, வேகமாக ஏறி குதிரை மீதியிலே. கத்தல் வழியே நானங்க பிடிக்கவே, ஒரு நொடியே நானங்க காத்திருந்தார். கத்தல் வழியே நானங்க பிடிக்கவே, ஒரு நொடியே நானங்க. செழுமையான ஒளியிலே கீழே விழுந்தாங்க, பார்வையற்ற மனிதனால் மாறி போனாங்க. செழுமையான ஒளியிலே கீழே விழுந்தாங்க, பார்வையற்ற மனிதனால் மாறி போனாங்க. சிரிப்பாய்கள் சொல்லே நமஸ்து வீதியிலே, வேகமாக ஏறி குதிரை மீதியிலே. சிரிப்பாய்கள் சொல்லே நமஸ்து வீதியிலே, வேகமாக ஏறி குதிரை மீதியிலே. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவித்தார், அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். யோவான் 3:5. தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானா அவர் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை நிறைவேற பிரயாசிக்க பண்ணுங்கள். பிறப்புரிமை எனதுரிமை, பிறப்புரிமை எனதுரிமை.
பிறக்கும் போது தந்த உரிமை, என் நாடு என் வீடு என் மக்கள், நான் பிறக்கும் போது தேவன் தந்த உரிமை. ரெட்டக்கூடி உரிமை நமக்கு உண்டு, சிஷ்டபுத்திர பாகம் நமக்கு உண்டு. ரெட்டக்கூடி உரிமை நமக்கு உண்டு, சிஷ்டபுத்திர பாகம் நமக்கு உண்டு. யாராக இருந்தாலும் கிடைத்திடுமே தம்பி, யாராக இருந்தாலும் கிடைத்திடுமே. இயேசுவின் பிள்ளையாய் மாறும்போதே, நீ இயேசுவின் பிள்ளையாய் மாறும்போதே. உரிமை உரிமை இது எனக்கு உரிமை, என் தேவன் தந்த தனி உரிமை. உரிமை உரிமை இது எனது உரிமை, என் தேவன் தந்த தனி உரிமை. நாளொன்று இரட்டை குடியுரிமை. இப்படி இருக்க ஒருவன் புது சிருஷ்டியாய் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. வயிற்றுக்குள்ள மோதிக்கொண்ட ரெட்டை பிள்ளைங்க பிறக்கும் போதே குதங்களை பிடித்து வந்தாங்க. வயிற்றுக்குள்ள மோதிக்கொண்ட ரெட்டை பிள்ளைங்க பிறக்கும் போதே குதங்களை பிடித்து வந்தாங்க. அப்பா செல்லம் மூத்த பிள்ளைங்க, அம்மா செல்லம் இளைய பிள்ளைங்க. அப்பா செல்லம் மூத்த பிள்ளைங்க, அம்மா செல்லம் இளைய பிள்ளைங்க. வேட்டையில் வல்லவன் ஏசாதானுங்க, குணசாலியானவன் யாக்கோபு தானுங்க. வேட்டையில் வல்லவன் ஏசாதானுங்க, குணசாலியானவன் யாக்கோபு தானுங்க. வயிற்றுக்குள்ள மோதிக்கொண்ட ரெட்டை பிள்ளைங்க பிறக்கும் போதே குதங்களை பிடித்து வந்தாங்க. வயிற்றுக்குள்ள மோதிக்கொண்ட ரெட்டை பிள்ளைங்க பிறக்கும் போதே குதங்களை பிடித்து வந்தாங்க. மூத்த பிள்ளை எசாவுக்கு 2 பங்குங்க, அதனால யாக்கோவுக்கு கொஞ்சம் கஷ்டங்க. மூத்த பிள்ளை எசாவுக்கு 2 பங்குங்க, அதனால யாக்கோவுக்கு கொஞ்சம் கஷ்டங்க. காத்திருந்த சமயத்தை எதிர்பார்த்துங்க, கூழ கொண்டு ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டாங்க. காத்திருந்த சமயத்தை எதிர்பார்த்துங்க, கூழ கொண்டு ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டாங்க. வயிற்றுக்குள்ள மோதிக்கொண்ட ரெட்டை பிள்ளைங்க பிறக்கும் போதே குதங்களை பிடித்து வந்தாங்க. வயிற்றுக்குள்ள மோதிக்கொண்ட ரெட்டை பிள்ளைங்க பிறக்கும் போதே குதங்களை பிடித்து வந்தாங்க. தேவன் தந்த பிளஸ்ஸிங்க அசட்ட பண்ணாங்க, கண்ணீர் விட்டு தேடியும் திரும்ப வரலைங்க. தேவன் தந்த பிளஸ்ஸிங்க அசட்ட பண்ணாங்க, கண்ணீர் விட்டு தேடியும் திரும்ப வரலைங்க. தேவன் தந்த ரட்சிப்பு மலிவு இல்லைங்க, இழந்து விட்டால் திரும்பவும் கிடைப்பது கஷ்டங்க. தேவன் தந்த ரட்சிப்பு மலிவு இல்லைங்க, இழந்து விட்டால் திரும்பவும் கிடைப்பது கஷ்டங்க. ஆகையினால் காத்துக்கொள்ளுங்க தம்பி தங்கையே, இல்லை என்ற சாக்கியத்தை இழந்து விடாதே. ஆகையினால் காத்துக்கொள்ளுங்க தம்பி தங்கையே, இல்லை என்ற சாக்கியத்தை இழந்து விடாதே.
கோத்திரம் மொத்தமாக அள்ளி தந்தாரே. தாவீதுக்கு 2 மட்டும் விட்டு வச்சாரே. 10 கோத்திரம் மொத்தமாக அள்ளி தந்தாரே. தாவீதுக்கு 2 மட்டும் விட்டு வச்சாரே. பிரியமாக நடப்பான் என்று காத்திருந்தாரு. பிரியமாக நடப்பான் என்று காத்திருந்தாரு. பின்வாங்கி போவதையே பார்த்திருந்தாரு. பின்வாங்கி போனதையே பார்த்திருந்தாரு. அட ராஜகுலம் இல்ல, பின்னணியும் இல்ல, ஆனாலும் இரவையாமே தெரிந்தெடுத்தாரு. ராஜகுலம் இல்ல, பின்னணியும் இல்ல, ஆனாலும் இரவையாமே தெரிந்தெடுத்தாரு. எப்பொழுதும் அதிக பயத்தோட நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம் பண்ணுங்கள். பிலிப்பியர் 2:12. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதற்கு சோர்ந்து போவாதிருங்கள். எபிரேயர் 3:13. கிடந்தேனே உதவம போனேனே மெய்யான அன்ப தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே முடிஞ்சு போய் கிடந்தேனே உதவம போனேனே மெய்யான அன்ப தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே உசருக்கு மேலாக என்னைய நினைச்சாரு உசருக்கு மேலாக உன்னையும் நினைச்சாரு உலகத்துல யாயிருந்தோம் அது எனக்கு சொந்தம் நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையும் எனக்கு ஹாய் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு டே எப்படி போச்சு? இந்த வருஷம் நம்ம குவாதேஷ் கிட்ஸ் ஓட தீம் என்ன சொல்லுங்க பாப்போம். நல்லா சத்தமாக சொல்லுங்க, எனக்கு கேட்கலையே.
ஓகே, இந்த தீமை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு ஸ்கிட்டை பார்க்க போகிறோம். இந்த ஸ்கிட்டில் 2 குடும்பம் வர போகிறாங்க. ஒன்று இந்த காலத்தை சேர்ந்த குடும்பம், இன்னொரு குடும்பத்தை ஸ்கிட்டுக்கு நடுவில் சொல்கிறேன். இப்போ ஸ்கிட்டுக்கு நடுவில் போகலாமா? நீ இயேசுவின் பிள்ளையாய் மாறும்போதே உரிமை நான் இவன் பாட்டு கேட்டுன்னு இருக்கான். டேய் கொஞ்ச நேரம் ஃபோன் குறா பார்த்துட்டு தரேன். டேய் குர்ரா. என்னடா இங்கே சத்தம்? ஃபோன் அண்ணங்கிட்ட குர்ரா. இப்போதான்ப்பா எடுத்தேன். ஃபோன் அண்ணங்கிட்ட குர்ரா. எல்லா வீட்லேயும் 5 வருஷம் லேட்டாக பண்ணாதான் இப்படி பண்ணுவாங்க. 5 நிமிஷம் தானே லேட்டாக பண்ணேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க? அதெல்லாம் பரவாயில்ல, அண்ணங்கிட்ட ஃபோனை தா. ஃபோனை குறா. பாருமா அண்ணனையும் அப்பாவையும். டேய் பவுல், திமுத்தி கிட்ட ஃபோனை கூட. ஃபோனை குறா. பாருப்பா. ஃபோனை குத்துல நைட்டு சாப்பாடு போட மாட்டாவ. சரி அப்படியே போய் தொலை. டேய் ஹெட்செட் கொடுத்துருக்குடா. இது என்ன உரிமை? பா புதுசா ட்ரெஸ் வாங்கணும்ப்பா. பா என்னதுப்பா? புதுசா யூனிஃபார்ம் வாங்கணும்ப்பா. ஒன்றை சட்டையை போடுப்பா. பா இந்த ட்ரெஸ் கிழிஞ்சிச்சுப்பா. நல்லா தானே இருக்கு சட்டை. பா இதோ பாருப்பா எப்படி கிழிஞ்சிருக்கு. ரொம்ப ஃபேஷனா சூப்பரா தான் இருக்கு. பா புது சேர்த்து கொடுங்கப்பா. உன் வயசுல நானே என் அண்ணன் சட்டை தான்ப்பா போட்டேன். பத்தம் உன்ன சட்டையே போடு. நான் வயசுல தான்ப்பா பெரியவன், சைஸ்ல நான் பெரியப்பா, பத்தாதுப்பா. நான் காசு வந்துட்டு அப்புறம் வாங்கி தரேன்ப்பா. இப்போ ஒன்ன சட்டையே போடு. பா போப்பா. பவுல் கிளம்பிட்டியா சர்ச்சுக்கு? சர்ச்சை கிளம்பிட்டேன்ப்பா. தீமத்தி அங்க இன்னும் ஆளை காணோம், அவனை கிளப்பி கூட்டின்னு வா. போய் பாக்குறேன்ப்பா. சர்ச்சை கிளம்பலையாடா நீ? டேய் நான் வரலடா, நீங்க போங்கடா. ஃபர்ஸ்ட்லாம் சர்ச்சை நீ தான் முன்னாடி கிளம்பியிருப்ப. என்னடா டேய் நீ தான் அப்பாவுக்கு செல்ல போல, நீ இருந்தாலே போதும், நான்லாம் எதுக்குடா, நீ போ நான் வரல. என்னடா எங்க சத்தம்? சர்ச்சை கிளம்பாம இருக்கான்ப்பா. ஏன் தீமத்தி இன்னும் சர்ச்சு கிளம்பாம இருக்க? நான் அப்புறமா வரேன், நீங்க போங்கப்பா. ஏன்ப்பா எப்பவுமே சர்ச்சுனா நீ தானே ஃபர்ஸ்ட் கிளம்புவேன், இன்னும் கிளம்பாம இருக்க? எனக்கு உங்க மேலேயே கோவம், ஏஸ்பா மேலேயே கோவம். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போயிருந்தா நான் மூத்த புள்ளியா இருப்பேன், எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கும். இப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கல, நான் வரல, நீங்க போங்கப்பா. ஓ இதான் உன் பிரச்சனையாப்பா? இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் தான்ப்பா பவுல் மூத்தவன், ஆனால் ஏசுவா பொறுத்தவரைக்கும் நீ தான்ப்பா மூத்த புள்ள. என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, நம்ம குடும்பத்தில் ஃபர்ஸ்ட்டு சர்ச்சுக்கு போயிட்டு ஏசப்பா அவன் சொந்த ரட்சகராக ஏற்றுறது அவன் தான்ப்பா. அவனை தானே ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் சேர்த்து தானே என்ன அடிச்சிங்க. அப்போ வந்து நமக்கு அந்த ஏசப்பா பற்றி தெரியாது, ஆனால் இப்போ வந்து உன்னால தானேப்பா தெரியும். நீ தான் ஏசப்பாவோட செல்ல புள்ள. ஏசப்பாவை பவுலியே செல்ல புள்ளியா வச்சுக்க சொல்லுங்க, நான் வரல. ஓ நீ அப்படி சொல்றியா? ஓகே, இப்போ நம்ம டைம் மிஷினில் போயிட்டு போகலாம் வாங்க. கடந்த காலத்துக்கு. டைம் மிஷினா? ஆமாப்பா, கடந்த காலத்துக்கு. யார் என்ன கூப்பிட்டது? வா ராபர்ட்டு. சார் என் பேர் ராபர்ட் இல்லை ரோபர்ட். ஏதோ ஒன்று போலாமா? எங்க? அங்கதான்ப்பா. அங்கடா எங்க? ஏசா யாக்கோபு காலத்துக்கு. சரி வாங்க போலாம். பாஸ்வேர்ட் சொல்லுங்க. 44344. இவர் சரியான போர் ஆகுறாரு. நான் ராபர்ட் போலாமா? அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஒரே வேலை தான், பேரை மாத்தி மாத்தி சொல்றது. வாங்க கூட்டின்னு போறேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஒரு டயர்டா இருக்கு. வேட்டைக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, பசி வேற வயிற்று கிள்ளுது. ஆஹா வாசனை அருமையாக வருது. என்ன யாக்கோபோட கூடாரத்துலேருந்து வருது, வாங்க போய் பார்ப்போம். என்ன தம்பி ஏதோ பயங்கரமாக சமைக்கிற போல? மரியாதைலாம் ரொம்ப பலமாக இருக்கு இன்னைக்கு. அது ஒன்றும் இல்லைடா, வேட்டைக்கு வந்தேன், வேட்டைக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. நீ தான் சிறந்த வேட்டைக்காரனாச்சு, அப்பாவுக்கு மூத்த செல்லம் வேற, நீ ஏன் சாப்பிடாம இருக்க? மூத்த சில்லிக்கும் சாப்பாடுக்கும் என்னடா பிரச்சனை? எல்லாருக்கும் பசி ஒரே பசி தானடா. உனக்கு வேணா மூத்த மல்ல சாதாரணமாக இருக்கலாம், எது பண்ணாலும் அண்ணன் கேட்டு பண்ண, அண்ணன் கேட்டு செய்ய, எல்லாமே என்ன சொல்கிறேன். என்னோட 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டு நான் எவ்வளோ படுற பாட்டு இருக்கு. சரி நீ இன்னைக்கு வேணா ஒரு நாள் அண்ணனா இருந்து போனா, தம்பியா இருந்து போற. முதல்ல நீ அந்த கூலை கொடு. நான் இன்னைக்கு மட்டும் அண்ணன் இருக்கக்கூடாது, நான் தான் எப்பவுமே அண்ணன் இருக்கணும். சரி நீ எப்போதுமே அண்ணனாவே இருந்து போனா, தம்பியா இருந்து போற. முதல்ல நீ அந்த கூலை கொடு. நீ சேஷ்டபுத்திர பாகத்தை ஆணையிட்டு கூட, அப்போ தான் நான் என் கூழை கொடுப்பேன். நான் சேஷபுத்திர பாகத்தை ஆணையிட்டு சொல்கிறேன், நீ அந்த சேஷபுத்திர பாகத்தை வச்சுக்க. முதல்ல நீ அந்த கூலை கொடு. கமன்னு இருக்கு. ஏசா என் முதல் செல்லமே. சொல்லுங்கப்பா, அதோ இருக்கேன். நீயும் என் செல்லம் தான்டா, ஆனால் நீ ஏசாவை தானே கூப்பிட்டேன். உங்களுக்கு விஷயம் தெரியாதாப்பா? இன்னிலேருந்து நான் தான் அண்ணன், ஏசா தான் தம்பிப்பா. அது எப்படிடா? நேற்று அவன் பசியில் சேஷ்டபுத்திர பாகத்தை என் பேரில் எழுதி வச்சுட்டான்ப்பா. என்னடா சொல்கிற? டேய் ஏசா. சொல்லுங்கப்பா. அவன் சொல்கிறதுலாம் உண்மையாடா? என்ன விஷயம்ப்பா? கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு எழுதி கொடுத்துட்டியாமே. ஆமாப்பா, பசிச்சுது, அதனால தான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். இதனால் நீ என்ன இழந்திருக்க தெரியுமா? என்னப்பா என் சொத்துல 2 பங்கு அவனுக்கு போக, அதானே? இது வெறும் சொத்து மட்டும் இல்லைடா. நானும் அம்மாவும் 20 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்வின்ஸாக பிறந்தீங்க. பிறந்ததுக்கப்புறம் உன்னை என் கையில் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் ஃபஸ்ட்டு சந்தோஷப்பட்டேன். சாரிப்பா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கப்பா. இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுடா. டேய் அதை குத்துடுறா. டேய் பார்த்து குத்துடுறா. டேய் குத்துடுறா. ஃப்ரெண்ட்ஸ்
அவன் அலுவலகத்தை பார்த்தா நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குல்ல. வாங்க நம்ம காலத்துக்கு போகலாம். என்ன தீமத்தியோ பாத்தியா, புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா. நீ பெற்றிருந்த ரட்சிப்பு இலவசம் தான், ஆனால் மலிவானது இல்லைப்பா. இழந்துட்டா திரும்ப வராது. இந்த உலகத்தில் இது இல்லையே கோவப்பட்டு உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை இழந்துடாதப்பா. ஏசா பிறந்தவுடன் ஈசாக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டாரோ அப்படிதான்ப்பா நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் போது அப்பாவா அவருடைய இருதயம் சந்தோஷப்பட்டுச்சு. இந்த ரட்சிப்பு உனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட், அதை நீ இழந்துடாத. ஆபிரகாம் ஈசாக்கு ஏசா என்று வர வேண்டிய இடத்துல எல்லாம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்று பேர் மாறின மாதிரி உன்னுடைய இடத்துல வேற யாருன்னா வந்துடுவாங்கப்பா. ஜாக்கிரதையா இரு. போதும்ப்பா, எனக்கு எல்லாமே புரிஞ்சுதுப்பா. நான் இனி நல்ல பையனாக இருக்கேன். விளையாட்டு கூட ஏசப்பா வேணான்னு சொல்ல மாட்டேன். இப்போ வாங்கப்பா சர்ச்சுக்கு போகலாம். குட் பை, வாப்பா சர்ச்சுக்கு போகலாம். என்ன குட்டீஸ் எல்லாம் ஸ்கிட்டு பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? ஓகே, இந்த ஸ்கிட்டில் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? தேவன் நமக்கு கொடுத்துருக்க ரட்சிப்புன்றது ஒரு கிஃப்ட்டு. அது இல்லாமல் நம்மளால் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. ஸோ ரட்சிப்பு என்பது பரலோக பிரிதை எடுத்துக்கொண்டு உங்கள் உரிமையை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் அப்பா, நான் பிள்ளை என்ற உறவை இழந்துடாதீங்க. அவ்வளோ. தேங்க்யூ. தலைவரை அவரை பார்த்தால் நல்ல நிழலாய் நீயும்
கொள்வாரே. அனித்திய உலக பொருட்களால் நீ நண்பர்களை சம்பாதித்துக் கொள். நீ மரித்தால் நித்திய வீட்டிலே உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வாரே. சம்பாதி சம்பாதி நன்மை சம்பாதி, சம்பாதி சம்பாதி நன்மை சம்பாதி, சம்பாதி சம்பாதி நன்மை சம்பாதி, சம்பாதி சம்பாதி நன்மை சம்பாதி. சோர்ந்து போகாமல் நன்மை செய்திடு, விளக்காக ஒளி வீசிடு. பரலோக வங்கி அதிலே சிறப்பான பங்கை சேர்த்திடு. சோர்ந்து போகாமல் நன்மை செய்திடு, விளக்காக ஒளி வீசிடு. பரலோக வங்கி அதிலே சிறப்பான பங்கை சேர்த்திடு. சம்பாதி சம்பாதி